நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினச்சா அப்போ தாங்க ஏகப்பட்ட சாப்பாடு கிடைக்கிது. அப்போ தான் பார்த்திங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்திங்கன்னா சித்தப்பா வந்து மொட்டை போட்டு அன்னதானம் போடுறேன் முனிசாமி கோயிலில் வந்துருங்கன்னு சொன்னார். அங்கே போயிட்டு நம்ம போய் டயட்டில் இருக்கோம் அப்படின்னா எப்படிங்க? அதனால் அங்கே போய் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு வந்துட்டேங்க. நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்றதுக்கு அவங்கெல்லாம் மாஸ்டர் போட்டு சமைச்சு சாப்பாடு போட்டாங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அதனால் டயட்டெல்லாம் மறந்துட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டு வந்துட்டேன். பிறகு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அக்கா பக்கத்தில் வாடகைக்கு இருந்தாங்க. அந்த அக்கா வந்து மகனுக்கு கல்யாணம் வந்துருங்கன்னு சொல்லிட்டு பத்திரிக்கை கொடுத்துட்டு போனாங்க. சரின்னு சொல்லிட்டு போனாங்க. பக்கத்தில் தான் வச்சுருந்தாங்க. நானும் மாமாவும் போனோம். அங்கே போய் பார்த்திங்கன்னா மண்டபமே பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருந்தது. முன்னாடி நல்லா சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு ஊஞ்சல் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் நல்ல பெரிய வசதியான வீட்டில் கல்யாணம் நடந்தால் எப்படி நடக்கும் அந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்துச்சுங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி, அதெல்லாம் ஒரு சந்தோஷம் தான் என்னங்க. மகனை பெற்றவங்களுக்கு அதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கோம். சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்ற இடத்துக்கு போனால் அதை விட கூட்டங்க. அங்கே போய் சாப்பாடு என்னன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிரியாணி வச்சாங்க, தயிர் வெங்காயம் வச்சாங்க, அடுத்து அன்னாச்சி பழம் அது கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சிக்கன் ரோஸ்ட்டு போட்டு அது வந்து ஒரு 2-3 பீஸ் வச்சாங்க. பிரியாணி வச்சாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளை சோறு, சாம்பார், தயிர், ரசம், மோர் அந்த மாதிரி வச்சாங்க. அது பிரியாணிலாம் பார்த்திங்கன்னா யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. நானும் அங்கே போய் அப்படி தாங்க டயட்டாகுது கிடைக்கும்போது நல்லா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு கட்டு கட்டிட்டேங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தா வயிறு நல்லா பெருசாக தெரியுது. பிறகு எங்கெங்க நம்ம வந்து டயட்டை ஃபாலோ பண்ணுறது? ஆனால் வெளியில் போகும்போது யாராச்சும் நல்லா ஒல்லியாக இருக்காங்க, சுடிதார்லாம் போட்டு நல்லா அழகாக வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா ச்சே எப்படி இருக்காங்க பாரு, நம்ம தான் ஏன் தான் உடம்பே குறைய மாட்டேங்குதோ அப்படின்னு தோணுது. ஆனால் சாப்பாடை பார்த்தா கண்ட்ரோல் பண்ணணும்ல, அது செய்கிறது கிடையாது. அப்புறம் எப்படிங்க உடம்பு வந்து குறையும்? அதனால தான் பாருங்கள் எனக்கு உடம்பு ரொம்ப வெயிட்டாக தான் இருக்குது. நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் குறைக்கணுன்ட்டு. ஓகே ரோகிணி, நம்ம வீடியோ பிடிச்சா லைக் போடுங்க. ஓகே, பாய்.